ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இங்க இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. பெல்ல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது எடுத்தோன்னா, அ பக்கத்துல இருக்கிறதா எடுக்கணும். தூரத்துல இருக்க தேவையில்ல நமக்கு. இதெல்லாம் பார்க்கவே வேணாம். எல்லாம் தூரம் தான். இதுவும் கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். சரிங்களா? சொன்னேன்ல, எல்லாம் தூரம் தான். ஓகே. இந்த இடத்துலருந்து பார்ப்போம். இது பக்கம் தான். பரவால்ல. ம். இதெல்லாம் இதுவும் கொஞ்சம் பக்கம் தான். பார்க்கறது தூரமா தெரியுது. ஆனா பக்கம் தான். இது ஏற்கனவே வந்த இடத்துக்கே திரும்பி போகுது. அது வேணாம். இது ரொம்ப தூரம். ஓகே. இது ஓரளவுக்கு பக்கம் தான். இன்னும் கூட ஏதாவது ட்ரை பண்ணுவோமா? இதெல்லாம் ரொம்ப வேணாம். இது வேண்டாம். இது வேண்டாம். இது கூட பரவால்ல. ஆனா வேணாம். ஓகே. இது ஒரு கண்ட்ரியோட எட்ஜுக்கு போகுது. ஆ இது ஒரு பெரிய பேர் இருக்குங்க. என்ன பேஸ்னியாவா? பாஸ்னியாவா? அப்படின்ற ஒரு ஊரு. ஏதோ அண்டுன்னு போட்டு இன்னொரு ஊர் பேரோட ஐய்யய்யோ! 2 பேர் கலந்துருக்குங்க அந்த ஊர்ல. ஓகே. ஏதோ ஒரு ஊருங்க அது. அந்த ஊர வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ம் பேஸ்னியாவா? பேஸ்னியா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அர்சர்காஃபினியாவா? அதுவும் வாயில வரலங்க. இது 2மே வாயில வரல. ஓகே. இங்க இருந்து நம்ம கொண்டு போலாம். இதையே கொண்டு போலாம். மரத்தூள் நெனைக்கிறேன் இது. வுட்டு ஆமா. கரெக்ட் தான். இங்கேருந்து ஒரு 9 நிமிஷத்துல இருக்கு. பாதைகள் இங்க இருக்கா? மண்ணு பறக்குது பாருங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே நம்ம புது புது கண்ட்ரிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரி. நெறைய சின்ன கண்ட்ரி இருக்குல்ல. அதெல்லாம் வந்து நம்ம முடிப்போம். ஒண்ணொண்ணா. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் எல்லா கண்ட்ரிலயும் ஒரு கேரேஜ் வாங்கணும். ஒரு ஆளுங்கள வேலைக்கு போடணும். நம்ம பிசினஸ டெவலப் பண்ணணும். பாருங்களேன் ஏதோ ஒண்ணு இருக்குங்க இங்க. அப்பா! கார் பாருங்க ரேஸ் கார். ரேஸ் கார் இல்ல. காஸ்ட்லி கார். இங்கே ஒண்ணு போகுது பாருங்க. இது சும்மா செம்ம கார் தான். நம்மளும் நெனச்சா ஒரு கார் வாங்கலாம். ஆனா ட்ரக் யூஸ் பண்றோம். என்னடா இங்க எப்படி இருக்குது? இது என்னங்க ரூட்டு? ஓ! இதுக்குள்ள போணுமா? அடப்பாவிங்களா! என்னடா ரூட் வச்சுக்கிறீங்க? பாருங்க சூப்பர். வாவ்! இதுக்குள்ள போணும் போல இருக்குங்க பாருங்க. ஒரே ஒரு சந்தம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்ப வித்தியாசமா இருக்குல்ல. அந்த ஒரு அ இதுவே இல்ல பார்த்தீங்களா? அதெல்லாம் அதாங்க ஒரு நல்ல விஷயம். இதுலருந்து எப்படிங்க வெளிய எடுத்துட்டு போறது இதெல்லாம்? பொருள்லாம் அப்பா! பரவால்ல. ஏதோ சின்னதா இருந்ததுனால பிரச்சனை இல்ல. மரத்தூள்றாங்க. அதனால பிரச்சனை இல்ல. அப்பா! சூப்பரா இருக்குல்ல? ம்.
பெருசா இருந்தா கஷ்டம். இங்க எல்லாமே இருக்குது. இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. ஆனா இதான் எடுத்துட்டு போறேன் நானு. உள்ளுக்குள்ள போணுமா? அப்படிதான் நெனைக்கிறேன். எங்க உள்ள இருக்குதுன்னு தெரியலையே. இங்க வழி இல்ல. அங்க தான் இருக்கு வழி. ம். ஏய்! இந்த இருக்கு பாருங்க. ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. ம். அப்பா! வித்தியாசமா இருக்குங்க. ம்ஹ்ம். மறந்துருச்சு. அது ஒண்ணும் தெரியாது. அப்பா! பாருங்க இந்த பில்டிங் கலரும், வண்டி கலரும் ஒரே மாரி இருக்குது. ம். பாத்தீங்களா? ஏதோ சந்துக்குள்ள இருந்து வரதுங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. எப்படிதான் இதெல்லாம் எப்படிதான் பிளான் பண்றாங்கன்னு தெரியல. பாருங்களேன், உள்ள போணும். உள்ள போயிட்டு அட! இல்ல தூசிய பாருங்க. ம். கரெக்ட்டா தான் போறேன். அப்பா! சின்ன சந்துங்க. ஓஹோ! ம். ம். எப்படி திரும்பணும்? இப்படி திரும்பணுமா? அப்பா! பாத்தீங்களா? எவ்வளோ அட்டகாசம் பாருங்க. ஆ. ஏய்! நிறுத்த கூட மாட்றான் பாருங்களேன். அவன் என்ன வினே தெரியல.
ஒம்பது மணி நேரம் எவ்வளோ நேரத்தில் கொண்டு போகணும் அதை கொஞ்சம் பார்த்துடலாம். 12 மணி நேரம் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, மரத்தூள். ஆக்சுவலாக நம்ம இந்த கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால மட்டும்தான் இதை எடுத்திருக்கேன். இல்லாட்டா ஆல்ரெடி மரத்தூள்லாம் எடுத்திருக்கோம். இதை வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு வேகத்தை பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல்லாம் தேவையில்லை. ஃபுல்லாக மண்ணாக இருக்குங்க ஏரியா ஃபுல்லாக. இப்போ தான் கொஞ்சம் நல்லா ரோடு வருது. சூப்பர். அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போயிடாது தான். இந்த இதை வச்சு நம்ம கரெக்டாக வேகமாக போகலாம். கலர் பார்த்தீங்களா, கத்திரிப்பு கலர் கொடுத்துக்குறோம். ஏய், இடிச்சிடக்கூடாது. ரொம்ப பவராகவும் ஸ்டேரிங் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் பூந்து போயிட வேண்டியதான். அவ்வளோ ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. வா, பாருங்க, இப்போ அந்த இதில் இருக்கோம். அல்பீனியா, அல்பீனியா. கண்ட்ரி பேர்லாம் ரொம்ப ஈஸியாக வைக்கணுங்க, ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கக்கூடாது. அவங்க லாங்குவேஜுக்கு அவங்க வச்சுருக்காங்க, ஓகே தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்களா இங்கே
பா ஏய் இல்லை 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 இதை பார்க்கலாம். பஸ்ஸு பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் அது. பா வேற லெவலுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ தாங்க பார்க்குறேன் நான். ஓ பின்னாடி பாருங்க, வண்டி வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த பசங்க மட்டும். இந்த மாதிரி இடத்துல நம்ம வேகமாக போகக்கூடாது. போனால் நல்லா இருக்காது. வா ஒரு இடம் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பர். பா நல்லா முஸ்லீம் கண்ட்ரி தானேங்க. பாருங்க சூப்பராக இருக்கும் இடம். இதான் சிட்டிக்குள்ளே வராங்க பாருங்க. சிட்டிக்குள்ளே வண்டிக்கு வந்து சிட்டிக்குள்ளே போகுது. என் பின்னாடி இன்னும் ஃபாலோ பண்ணுறானுங்களா? பண்ணுறானுங்க, அவனும் விட மாட்டானுங்க. வெயிட் பண்ணு. சிட்டியோட அழகை லைட்டாக பார்த்துட்டு போகலாம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைல்ல உங்களுக்குலாம். அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? காரெல்லாம் இடிச்சிட போகிற. அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பாருங்க ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊருக்குள்ளலாம். இது ஊர் வழியே தான் போகணும் போகுது. அதான் இங்கே விஷயமே. பின்னாடி வரானுங்க பாருங்க. இந்த அழகெல்லாம் பார்க்காம போயிட முடியுமா? ஓ ஐயோ எப்படி கார் நிறுத்திச்சிக்கிறானு பாருங்க, இடமே இல்லாமல். ஆனால் நம்ம போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் ஒன்றும் தெரியலையே. ஆள் எவ்வளோ நடமாடுறாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. இதுலையா இதில் இல்லை, அதில் அடுத்ததில் போகணும். ஓஹோ இடத்த பாருங்க. சூப்பராக இருக்குல்ல? எஸ் அவ்வளோதான், மெயின் ரோடு வந்தாச்சு. இனிமேல் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். சூப்பராக இருக்கு பாருங்களேன். இல்லை நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஊர்லாம். இவனுங்க ஃப்ரீயாக கொடுக்குற ஊரில் ஒன்றுமே இல்லைங்க. அது கேமோட தரானுங்க பாருங்க ஊர். அதெல்லாம் இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸே இல்லை. இதில் பாருங்கள் நல்லா டீட்டெயிலாக இருக்கு பாருங்க. ஊரா அது பூங்காவா? நம்ம ஊரில் பூங்கா மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு.
இப்போ ஏன் இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து இந்தியாலாம் வந்து இவங்க வந்து பெருசாக டிசைன் பண்ணல. இந்தியா இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவ்வளோ பெருசாக டிசைன் பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த கண்ட்ரிலாம் பாருங்களேன், அப்படியே வேறு இடத்துக்கு வந்துட்டோமா? ஆமாம், வேறு இடத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேங்க. இல்லை இல்லை இல்லை, இந்த கண்ட்ரிலாம் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, மற்ற கண்ட்ரியோட சிலது ஒத்து போகுது. சொல்ல போகுதுங்களா உங்களுக்கு? எனக்கு கூட சைனா கூட நீங்கள் பண்ணிடலாங்க, அது கூட ஈஸி தான், அது கூட ஓரளவுக்கு ஒத்து போயிடுங்க கூடலாம். ஆனால் நீங்கள் இந்தியாவை பண்ணணும்னா அதுக்கு உங்களுக்கு தனி விஷயமே வேணுங்க, சும்மாலாம் கிடையாது. இந்தியாவை பண்ணணும்னா அவ்வளோதான். அது சொல்லுவாங்கள்ல, உங்களுக்கு ஒரு யுகமே வேணும் அப்படின்ற மாதிரி. அப்படியே அப்படியே அப்படி ஏய், ஏன்னா நீங்கள் இந்தியாவோட மேப்பை பண்ணணுன்னா அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எவனா இப்படி வருவாரா டேய் லூசு பையல. ஏய் இது என்னடா ஏதோ ஒன்று இருக்குங்க, பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு போமா. ஒரு கேமரா இருங்க, அப்படியே பார்ப்போம். எஸ், இன்ஜின் ஆஃப் பண்ணோம். என்ட்ராடி இங்கே பாருங்கள், அந்த ஊரோட ஒரு அழகை வந்து இது பண்ணுறாங்க. திரானா வா, சூப்பராக இருக்குல்ல? திரானாவோட அழகு காட்டுறாங்க. இதுக்கு தான் அந்த கேமரா வச்சுருக்காங்க அங்கே. வா அவங்க பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்றாங்க, இது பண்ணுறாங்க. அந்த ஊரை வந்து நம்ம இங்கே வந்து சுற்றி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல? யாஸ் ஆயில். ஓ பாருங்க, சர்வீஸ் சென்டரா பாருங்க, வேலைலாம் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்க. நல்லா இருக்குல்ல? அவ்வளோதாங்க, நம்ம கடைசியாக நம்ம வண்டியை காட்டி முடிச்சிட்டாங்க சூப்பராக. அவ்வளோதான், டைம் இருக்குது நமக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வரவில்லை ஒரு விஷயத்தை பார்த்துட்டு போவோமே, என்ன இருக்குது. சூப்பர். இவ்வளோ அழகு பாருங்க. இதெல்லாம் வேகமாகவே போகக்கூடாது, வேகமாக போகவே பிடிக்கல, அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆஹா, வாவ்.
ஏய் க்ளீன் பண்ணுறா பாரு, க்ளீன் பண்ணிட்டே போகிறாங்க. அதனால தான் வழி விடலை. எங்கெல்லாம் பின்னாடி மாட்டிக்கிட்டாங்க. ஓ இந்த இடம்லாம் பாருங்களேன், அப்படியே நம்ம ஊர் மாதிரியே அது செஞ்சுருக்காங்க. சூப்பர். இது நீங்கள் இந்த டைட்டில் பார்க் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய பார்க்கலாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் இந்த அளவுக்கு அழகாக இருக்காது. ஒரு குப்பை தான் அது. குப்பைனா எப்படி சொல்கிறது, தூசியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிரிட்ஜு பார்க்கலாம். இங்கேருந்து இங்கே நடப்பாதை. நல்லா பண்ணிக்கிறானுங்க அந்த ஊர், பரவாயில்லையே. முப்பதுல தான் போகணும்னு போட்டிருக்கு. நீங்கள் மேலே போய் அழகாக பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போகலாம். அதுதான் அந்த இடம். ரோடுலேயே 30-40ன்னு போட்டுக்கிறானு பாருங்க. நடப்பாதை ஃபாஸ்ட்டு போகக்கூடாது தான் ரூல்ஸ். நம்ம ஊர் மாதிரியே குப்பைலாம் கொட்டி வச்சுக்கிறானு பாருங்க. இதுதான் பார்க்க தான், இந்த குப்பையெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஊர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ நம்ம ஊர் அழகாக பண்ணலாமே. இன்னும் இதை கொஞ்சம் அழுக்காக காட்டணும், அவ்வளோதானே. உடனே நம்ம ஊரை பற்றி இப்படி பேசுகிறானே நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்குங்க டெவலப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற ஏரியா, நல்லா வசதியாக இருக்கிறவங்க ஏரியா, பெரிய பெரிய தலைவருங்க இருக்கிற ஏரியா, இதெல்லாம் தான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குங்க. நார்மலாக இருக்கிறவங்க ஏரியாவில் வந்து டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஐயோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பாருங்களேன், அருமையாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? பரவாயில்ல, போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்னதாக ஒரு அழுத்து கட்சா போயிடலாம். நீங்கள் நம்ம ஊரில் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணும். அதாவது போங்க டேய். சோம்பேறிங்க நிற்கிறான். டீ கடை இப்போ தாங்க பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக. நம்ம ஊர் மாதிரி தான். எங்கே இருக்கிறோம்? இன்னும் அங்கே தாங்க இருக்கோம், அந்த ஊரில் தாங்க இருக்கோம். இன்னும் அந்த மெயின் ஊருக்கே நம்ம வரல இன்னும். வா இவ்வளோ வண்டி வருதா?
வீட்டாண்டே ஏதோ விளைய வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம இது வரைக்கும் சன்ஃப்ளவர் மட்டுமே பார்த்துட்டு வந்தோம் நம்ம. இப்போ வேற எதெல்லாம் விளைய வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? வாவ்! பரங்கி மலை மாரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. மலை மேலேயும் ரோடு இருக்கும்னு நினைக்கிறேங்க இங்க. சூப்பர். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறது. இந்த மாதிரி இருந்தால் தான் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊர் நல்லா இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஒரு ரியல் ஃபீல் கொடுக்குது. ஆறுனே நான் மட்டும் தான் அடிக்கிற மாதிரிங்க அதிகமாக. வேறு யாருமே அடிக்க மாட்டாங்க பொழுது ஆறுனு. வாவ், சூப்பராக பாருங்களேன் இடம். நல்லா பண்ணிடுறானுங்களே. பெரிய ஊர் கூட அது மாதிரி இல்லையே. நான் இது வரைக்கும் பார்க்கு மாதிரி பார்த்துட்டு, பார்க்கு தாங்க, ஃபுல்லாக பார்க்கு தான். எல்லாமே பார்க் மாதிரி தான் இருக்குது. டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. பாருங்க ரோடெல்லாம், ரோடை விடுங்க, அது இதை அழகா பாருங்க. சூப்பராக பண்ணி பாருங்களேன். இதுதான் ஹைவேவா? ஹைவே கூட கிடையாது. இதே மாதிரிங்க நீங்கள் ஒரு, அதாவது இந்த அளவுக்கு அழகாக இருக்காது, பட் ஆனால் நீங்கள் இதே மாதிரி நான் வந்து எங்கே பார்த்தேன்னா நாக்பூரில் ஒரு ஏரியாங்க. ஆனால் அது யாரோட ஏரியா யார் இருக்கிற ஏரியா தெரியுமா? ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸர்ஸ் தங்கக்கூடிய ஏரியா அது. அது கலெக்டரு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கலாம் தங்குவாங்கள்ல, அந்த மாதிரி ஏரியா. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், அவ்வளோ க்ளீனாகவும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவே பார்க்க முடியாதுங்க, குப்பை குப்பெல்லாம் அப்படியே பார்க்க முடியாது. நல்லா நேர்த்தியாக பண்ணியிருப்பாங்க அந்த ஊரை, அந்த இடத்த, ஏரியாவை. அதே மாதிரி நம்ம ஊர் சென்னையிலையும் இருக்குது, நிறைய ஏரியா, சில ஏரியா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க. இவனுங்க அதுக்காக அது மட்டும் தான் வேலை பார்ப்பாங்க போல. அது வந்து ரொம்ப ஒரு இதுங்க. நார்மலாக வந்து இதான் அவங்களோட லோகோவோட இது வருது, எதுங்களா கொடியோட லோகோ, அது இதுக்கு வருங்க. ஓ வாவ், வாவ், இது அடுத்த ஊருக்கு போகிறதுங்க. நம்ம அதில் தான் போகணும், வேறு வழி கிடையாது.
என்டர் வெரிஃபிகேஷன் ஏரியா. இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. வாவ். பா, எல்லாம் ஒரு நீட்னஸ் பாருங்களேன். கரெக்டாக தான் போகிறேண்ணா. கரெக்டாக தான் போகிறேன். இங்கே இது இருக்குது. ரெண்டு இடத்த செக் பண்ணுறானுங்க பாருங்க. நடுவில் கிடல எதுவும் மாற்றிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க பயங்கரமாக. நல்ல ஒரு இதில் ஓ வா, நல்ல வேலைங்க. அது வீக்காக இருந்தனால தப்பிச்சு நான் இல்லை, நம்மளுக்கு டேமேஜ் ஆகிருக்கும். வா, இன்னும் ஏரியா புதுசாக ஓப்பன் ஆயிடுச்சு. இது என்னடா? இது வந்து பார்த்தீங்கன்னா, அது போகிற பாதையில் இருக்கிற ஒரு ஊருங்க. நம்ம போகிறோம்னா அந்த ஊருக்கு இன்னொரு கண்ட்ரி வழியாக தான் நம்ம ட்ராவல் ஆகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அது வழியாக போகக்கூடிய ஒரு, அதாவது பாஸ்னியாவா அதுக்கு போகிறதுக்கான ஒரு வழியில் இருக்கிற ஒரு சின்னதா ஒரு இன்னொரு கண்ட்ரிங்க அது. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொடி பாருங்களேன், கிட்டத்தட்ட எல்லாமே அந்த இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. மன்டினிக்ரா ஏதோ ஒரு பேருங்க. அது நமக்கு வாயில நுழையல. ஏதோ மன்டினிக்ரான்றானுங்க. ஏய்! அப்பா! ஃபுல்லா ஊர் வழியா தாங்க. அதாவது இன்னும் நம்ம பெரிய ஹைவே இந்த ஊர்ல அவ்வளோ கிடையாது போகுது. ஏன்னா குட்டி குட்டி ஊர்ல லாங் ஹைவேலாம் கிடையாது அந்த அளவுக்கு. ஐயோ! சூப்பரா இருந்தல்ல?
குறைஞ்சபட்சம் அப்படியே வேகமாகவும் போகணும், கரெக்டாகவும் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சைடு போகலாம், பிரச்சனை இல்லை. எப்போலாம் கேட்குது இந்த இடத்துல? ஏறுறதுனா இதான். நம்மளால் நின்றுலாம் போக முடியாது இடத்துலாம், ஏன்னா அது எங்கள் ஊர் ஸ்டைல். சூப்பர். எவ்வளோ ரவுண்டானா பார்த்தீங்களா? ஓ, பென்ஸு. புது வண்டி ஏதாவது வரும்னு நினச்சா ஒன்றும் வர மாட்டேது. மலை பிரதேசம் வந்துட்டோமா? எஸ். ஏத்தப். இந்த டனல் நம்ம ஊரில் தாங்க இல்லை. எங்கேயாவது இருக்கான்னு சொல்லு, கேளு. இப்போ இருந்தால் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம ஊரில் சென்னையில் நான் பார்க்கல. ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சுற்றியும் பார்க்கல. அதான் தமிழ்நாடுன்னு தெரில, இந்தியாவில் இருக்கான்னு தெரில. ஓ, இன்னொரு ரூம் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. வழி விடுங்க சார். பாருங்க பாருங்க பாருங்க. பா, மலையை குடஞ்சிக்கிட்டு ஏதோ பண்ணி வச்சிருக்கானுங்க. தைரியமாக போகலாம். நிற்கணுன்றியா? ஆமாம், நிற்க தான் ஆகணும் போகுது. ஏன்னா ஏரியா அப்படிக்குது. நம்ம ஏறி போகிறதா இருந்தால் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் நம்மளை என்ன சொல்ல போகிறாங்க? இவன் என்னடா எல்லாத்துக்கும் நிற்கிறான்? ஓ, இந்த சைடு போகிறானா?
நம்மலாம் அப்படியே பூந்து போயிட்டே இருப்போம். அதான் நம்ம ஸ்டைல். எவ்வளோ நேரம் இருக்கு? நான் 6 மணி நேரம் இருக்குங்க, பிரச்சனை இல்லை. சின்ன இடம். இதை தான் நம்ம ஊர் மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி சில பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம ஊர் மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறானுங்க. ஆக்சுவலாக நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் இருக்குமே தவிர எந்த இடத்துல இருக்கும்? இன்னும் இங்கே தான் இருக்குமா? ஃபுல்லாக பாறை தான். பாறை பாறை பாறை. இந்த இடத்த ரசிக்கலாம்னு பார்த்தா பிரேக் கூட அடிக்க முடியாது போல. அதுவே நின்றோம் நினைக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாக பாறைகள் கொட்டாஞ்சிருக்கானுங்க. சொல்லுவாங்களே. போலீஸா? மதிய தெரியல. ஏதோ ரேஸ் கார் வச்சிருக்கோம் வச்சுக்கிறோம். நைஸ். இங்கே ஒரு பூத்தா? அதான் அந்த ஊருக்கு போகிறோம், அடுத்த ஊருக்கு. அதுக்கான பாதை இந்த சைடில் இருக்குங்க. பாருங்க, அழகா இருக்கு பாருங்க. அப்பா, என்டர். கொஞ்சம் கூட இது இல்லைங்க. பாருங்க, பாதையை பாருங்க. சூப்பர் அட்டகாசம். எனக்கு இந்த மாதிரி பாதைலாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இந்த ஊர் தான் இப்போ போகிறோம். நம்ம போகிற ஊர் தான். வாயில் நுழையாத பேரில் இருக்குது. எங்கேயா இருக்க? இதுக்குள்ளே போகணுமா?
ஒரு நல்ல வியூ குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், குடுக்க மாட்றானுங்க. ம்ஹ்ம். எஸ். பாருங்க, வளைய பாருங்க. இதுக்கான கேமராவே இல்ல. சூப்பர்ங்க. பாருங்க, பாம்பு மாரி போது பாருங்க. இதான் சொன்னேன். அப்படியே இருங்க. பாம்பு பாதை. சூப்பரா இருக்குல்ல? பாம்பு பாதை. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. அப்பா! இடிக்க முடியாது. இடிக்கக்கூடாது. இடிக்க முடியாதுல்ல, இடிக்கக்கூடாது. வாவ்! சூப்பர், 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 சூப்பர். இதெல்லாம் இந்த ஊர்ல தாங்க இருக்கு. இங்க இடிச்சிடக்கூடாது இப்போ. ஓய்யோ! நம்ம பின்னாடி ஒரு குரூப்பே வருது பாருங்க. போட்டான் பாருங்க டனலு. சூப்பர்! நல்ல ஒரு ரைடுங்க இது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப புடிச்சு இது வரைக்கும் நான் விளையாண்டதுலயே ரொம்ப புடிச்ச ரைடு தான். நல்லா சேலஞ்சா இருந்தது. இன்னும் சேலஞ்சா இருக்கும்னு நெனைக்கிறேன். பாருங்க. ரோடு அழக பாருங்க. இடம். ஒரே பாறைகள் தான். எங்கேயுமே இது இல்லைங்க. அதான் ஒரு விஷயம். நீங்க எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா, ஒரு
சரிவு. இன்னும் உங்களுக்கு போயிட்டே தான் இருக்க போகுது. பாருங்க. செம அழகுல. தண்ணி ஓடுது பாருங்க. போ 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 போ. ஓய், நான் இப்படி போகணுமா? ஏன்டா இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஏன்டா இருட்டுறீங்க என்ன? அந்த ஊருக்குலாம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேர்த்துடலாம். பா, பள்ளத்தை பாருங்க. வாவ். சூப்பருங்க, நல்லா இருக்கு. பாருங்க, நம்ம ஊர் மாதிரியே ஹைவேல ஒரு வீடு, ஆனால் இங்கே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பா, ஆனால் சர்ச்சை பார்க்குறேன் நான். வந்துட்டோம் 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 வந்துட்டோம். பார்த்தீங்களா, இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம். எஸ், என்டர். இது எங்கே கொண்டு போய் நிறுத்த முடியும்? ஓ, இங்கே கூட நிறுத்தலாமா? போட்டு போவோம். அவ்வளோண்டு குத்துக்கிறான். பா, கரெக்டாக இருக்குதுங்க. நான் டவுன்லோடு இருக்குன்னு நினச்சேன்.
எக்ஸலண்ட். நல்ல ஒரு ரைடு பார்த்தீங்களா? அட்டகாசமான ஒரு ரைடுங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச ரைட். வண்டி இழுப்போம். கொடி பறக்குது. எஸ். போயிடுச்சுனா? சாரி. தூங்குற பகுதி இருக்கு. அங்க இதான் தூங்குற பகுதிங்க. இங்க நீங்க எங்க போனாலும் தீ காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னடா காட்டல? அதானே பார்த்தேன். அந்த பாருங்க காட்டுது பாருங்க. தெரியுதுங்களா? வண்டி ஆஃப் பண்றோம். இதான். இந்த இடத்துல நம்ம தூங்கலாம். ஓகே நண்பர்களே. சூப்பர். நல்லா இருந்தது. பக்காவான ஒரு ரைடு. ஒரு சூப்பரா போயிட்டு வந்தோம். ஒரு மலைப்பாதை ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இது பண்றது நல்லா இருந்தது. இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிச்சோம். இந்த ரூட் வழியா வந்து இங்க வந்துட்டோம். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே மலையான செய்யப்பட்ட மலை அப்படின்ற ஒரு பகுதியா இருக்கு. அப்ப இதுனா இதுவும் இப்படிதான் இருக்கும் இந்த மாரி ஏரியாலாம். பார்க்கலாம். போக போய் எப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உத்தரவாங்கிக்கிறேன். நீங்கலாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.